தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும், காலை எழுந்ததுமே இந்த ஒரு பொருள தொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். கடன் தொல்லை நீங்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, அது நியாயமா இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இந்த மாரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நடக்கும். ஸோ கடன் தொல்லை மட்டும் இல்ல, இத தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன விஷயம் நீங்க நினைத்தது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த விஷயத்த நீங்க செய்யலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். அதே மாதிரி காலை எழுந்ததும் செய்யலாம். 2 வேளையும் முடிஞ்சவங்க 2 வேளையும் செய்யுங்க. முடியாத பட்சத்தில இரவு அப்படி இல்லனா காலை எழுந்ததும் செய்யுங்க. அந்த பொருள் என்ன? இத வந்து எப்படி நம்ம செய்யணும்? இந்த மாரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள மிஸ் பண்ணாம பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவுல இன்னும் ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்குற இடத்துல வைக்க வேண்டிய முக்கியமான பொருள். இதுவும் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல, உங்க வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல நீக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் தொட சொல்லியிருக்கேன். அந்த பொருள் என்னன்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதற்கு நமக்கு தேவையான முதல் பொருள் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. முக்கியமான பொருள் இந்த கல்லுப்பு தான். ஏன்னா, மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு ஒரு சின்ன பவுல்லையோ, இல்ல ஒரு பேப்பர்லயோ எடுத்துக்கோங்க. ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ல, அதாவது கிழக்கு முகமா ஈஸ்ட் பார்த்து உட்காந்துக்கோங்க. 2 கைகளுமே வலது, இடது 2 கைகள்லையுமே இந்த கல்லுப்ப வந்து கொஞ்சம் டைட்டா, கொஞ்சம் லைட்டா குத்துற மாதிரி நல்லா கையில வச்சு இறுக்கி பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்ப வந்து கடன் அடையணும் அப்படின்னா, கடன் அடையணும், எனக்கு வந்து பணம் சேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து இப்ப வேலை கிடைக்கணும், இது தவிர்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கல்லுப்பு கையில வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிடம் மனதார இத சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த கல்லுப்ப அப்படியே ஒரு தண்ணி, அதாவது ஒரு பாத்திரத்தில தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர்ல போட்டுட்டு இரவு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி நீங்க இரவு தூங்கத்துக்கு முன்னாடி செய்யும் பொழுது, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதே மாதிரி காலை எழுந்ததுமே, குறிப்பா 4:30 to 6 இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில இது செய்யும் பொழுது, இன்னும் உங்களுக்கு நெறைய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். காலை எழுந்ததுமே சும்மா முகம், கை, கால் கழுவிட்டு, இதே மாதிரி பூஜை அறையிலயோ, இல்ல தனியா ஒரு பிளேஸ்ல ஹால்லயோ உங்களுக்கு எந்த இடம் செட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எங்க வேணா நீங்க இத செய்யலாம். இத வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம். எந்தவித தீட்டும் எதுவுமே கிடையாது. அதனால பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, மாதவிடாய் காலம் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இத செய்யலாம். இதற்கு வந்து அ முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மனச ஒருமுகப்படுத்தணும். ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அந்த மனச ஒருமுகப்படுத்தி கேட்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு விரைவிலே நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு, அதே மாதிரி காலை இந்த 2 வேளையிலுமே நீங்க செய்து பாருங்க. முடியாத பட்சத்தில காலை மட்டுமாவது செய்யுங்க. அப்படி காலையில அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள், ஒரு 1 மணி நேரம் செய்து பாருங்க. அந்த ஒரு 48 நாள் முடியறதுக்குள்ளேயே நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். காலையில இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில நேர்மறை ஆற்றல் அதீதமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ, அப்ப நீங்க அந்த நேரத்தில கேட்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதேமாரி இரவு நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டே படுக்கிறோம், ஒரு விஷயத்த நினைச்சிட்டே தூங்குறோம் அப்படின்ற பட்சத்தில, அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவோம் ஆழ் மனதில. அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு விஷயம் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, அது கண்டிப்பா நடக்கும். இல்ல இது வந்து நடக்காது, இது வந்து நடக்காதுன்னு ஒரு பெர்சன்ட் நீங்க மைண்ட்ல திங்க் பண்ணிட்டாலுமே அது நடக்காம போயிடும். அப்ப நீங்க திங்க் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும்னு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்க ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தயார் அம்சம்னு சொல்லியிருக்கேன். அந்த கல்லுப்பு கிட்ட நீங்க இத சொல்லும் பொழுது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு கை கொடுக்கும். காலை வேளையிலுமே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கல்லுப்பு 2 கைகள்லையுமே வச்சுட்டு, உங்களுடைய மனசுல ஒரு விஷயத்த நீங்க நெனச்சுட்டு, அத வந்து நீங்க சொல்ல போறீங்க. எனக்கு வந்து பணம் சேரணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், செல்வ வளம் பெருகணும், இந்த மாரி உங்க வேண்டுதல சொல்லிட்டு, அந்த கல்லுப்ப தண்ணீர்ல போட்டுடுங்க. இப்ப தண்ணீர்ல போட்டிருப்பீங்க. அந்த தண்ணீர என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நைட்ல நீங்க தண்ணீர்ல போட்டிருக்கீங்கன்னா, அத அப்படியே ஒரு இடத்துல ஓரமா கிச்சன்ல எடுத்து ஓரமா வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில அத செடி, கொடிகளுக்கு மண் பாங்கான இடம் இருக்குன்னா, அந்த இடத்துல ஊத்திடலாம். அந்த மாரி இட வசதி இல்லன்னு நெனைக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க அந்த மாதிரி இல்லை தொட்டி கூட இல்லைங்க, வளர்க்க முடியல செடியில் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டோட கிச்சன் சிங்க்லேயே ஊற்றலாம், தவறு கிடையாது. பட் பாத்ரூம்ஸில் ஊற்றாதீங்க. குளியலறை, கழிவறையில ஊற்றக்கூடாது. இரவு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் காலையில் ஒரு 4:30 மணி இல்லை 5 மணி 6 மணிக்குள்ளே இதை செய்ய போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். மேக்ஸிமம் இந்த டைம்குள்ளே செய்யுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஆச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை மனதார வச்சுட்டு அந்த கல்லுப்பு கிட்ட சொல்லிவிட்டு அதை தண்ணீரில் போட்டுடுங்க. ஏன் நம்ம 6 மணிக்குள்ளே பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் ரொம்ப 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 நல்ல
நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நிறைய பலன் இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் அதாவது நல்ல விஷயமா நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் 100% உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி எந்தவித தவறான விஷயங்களும் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும், நல்லது நீங்கள் திங்க் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு நடக்கும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது, நடக்காது. எப்பொழுதுமே நம்ம அடுத்தவர்களுக்கு தீங்கு நடக்காத, தீங்கு நினைக்காத விஷயங்கள தான் நம்மளுமே திங்க் பண்ணணும். நம்மளும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், அது வந்து உங்களுக்கானதா இருக்கணும், நியாயமான விஷயமா இருக்கணும். அப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மா இருக்கலாம். நம்மளோட கடன் பிரச்சனை தீரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளோட முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 100% 200% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இரவு, அடுத்து காலை இந்த 2 வேளைகள்லையுமே நீங்கள் வந்து இந்த விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முடியாத பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு வேலையாகுது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குற இடத்துல கட்டிலா இருக்கும் பட்சத்தில் அந்த கட்டிலுக்கு கீழே தலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா வேறு எந்த கிளாஸ் இருந்தாலும் தனியாக இதுக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் குடிக்கிற தண்ணீர் நிரப்பிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அந்த கிளாஸை அப்படியே தலைக்கு கீழே, அதாவது கட்டிலில் தலைக்கு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் பொழுதும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அதை வீட்டோட கிச்சன் சிங்க்லேயோ அப்படி இல்லைன்னா செடிகள் மண்பாங்கான இடம் தொட்டிகள்லேயோ ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு 15 நாள் இல்லை 30 நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆறாவட்டம் நம்ம தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆறாவட்டம் புதுப்பிச்சுக்கும். ஸோ நேர்மறை ஆற்றலை நிரப்பிக்கணும். அப்போ நேர்மறை ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நாள் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலைகளை செய்வோம். அந்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம பணமும் சம்பாதிக்க முடியும். இப்போ ஆறாவட்டத்தில் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, கந்திருஷ்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒழுங்காக தூங்க மாட்டோம். அடுத்த நாள் எந்திரிச்சு ப்ராப்பராக வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த ஆறாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ஸுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கல்லுப்பு வாட்டர், அந்த கல்லுப்பு தண்ணீர். ஸோ இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் வந்து கைப்படாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுங்க. இன்கேஸ் தெரியாமல் கைப்பற்றுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை கால் கழுவிட்டு நீங்கள் அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒவ்வொருவருக்குமே தனியாக தான் வைக்கணும். இப்போ வந்து கணவனுக்கு வைக்கணும், மனைவிக்கு வைக்கணும், 2 பேருக்கும் காமனாக ஒரே இடத்துல வைக்கலாம்னா தனித்தனியாக தான் நீங்கள் வைக்கணும். யாருக்கு வந்து கந்திருஷ்டி இருக்கோ, யாருக்கு வந்து இந்த ஆறாவட்டம் வந்து ஒரு வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக மந்தமாகவே இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடைக்காம அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்காக இதை நீங்கள் வைக்கலாம். வீட்டில் காமனாக மொத்தமாக வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தூங்குற இடத்துல ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பு நிரப்பி அதை நீங்கள் வந்து தரையில் வச்சுருங்க. குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்கன்ற பட்சத்தில் தூங்குறப்ப கீழே வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதுமே செல்ஃபில் கப்போர்டில் அவங்க கைப்படாத இடத்துல மேலே வச்சிடலாம். இந்த கல்லுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டிகளையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நெகட்டிவ் வைப்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். 15 நாள் அப்படி இல்லை 30 நாளுக்கு ஒரு தடவை அந்த கல்லுப்பை மாற்றிடுங்க. மறுபடியும் கல்லுப்பு புதிதாக வைங்க. பழைய கல்லுப்பை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை வெளியே ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், சிம்பிளான விஷயங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.